ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியோட அந்த நியூ குரூப் 4 சிலபஸில் இருக்கிற அந்த தமிழில் இருக்கிற அழகு 2 ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த புது சிலபஸ் எல்லாத்தையுமே வேர் டு ஸ்டடி சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்காக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இது 3வது டாபிக். சொல்லப்போனால் ஆல்ரெடி திருக்குறள் பார்த்துட்டோம், அந்த அழகு 1 பார்த்துட்டோம், இது அழகு 2. அதோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த அழகு 2 வந்து அந்த சொல்லகராதி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இந்த சொல்லகராதியில் வர ஒரு டாப்பிக்கும் எங்கெங்கே அந்த ஸ்கூல் புக்ஸில் அந்த இலக்கண பகுதியில் எங்கெங்கே இருக்கும், அது இல்லாமல் பின்னாடி அந்த எக்ஸசைஸ் மொழித்திறன் வளர்ப்பயிற்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி டாபிக் வைஸாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எதிர் சொல்லை எடுத்தெழுதுதல். ஓகேவா, எதிர் சொல் அப்படின்றது அந்த 6th to 12th வரைக்கும் அந்த செயல் பகுதியிலேயே நிறையா வரும். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டின்ஸ்லேயும் நிறையா இருக்கும். இதுக்காக தான் நம்ம அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக நம்மளோட பேட்சில் பிரித்து கொடுத்துருக்கோம். புக் பேக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே அதிலேயே ரைட் பண்ணி ஸ்கூல் புக்ஸ் வச்சே கொடுத்துருக்குறோம். அது வந்து செப்பரேட் பிடிஎஃபாக. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஓரெழுத்து ஒரு மொழி, அந்த ஒரு 42 ஓரெழுத்து இருக்குது. அந்த ஓரெழுத்து ஒரு மொழி, அதற்கான பொருள்கள் எல்லாமே. ஓகேவா, அதெல்லாம் ஸ்கூல் புக்ஸோட நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு ரெண்டுத்துலையுமே. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த 42 வார்த்தைகளை படித்து அதற்கான மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதெல்லாம் எந்தெந்த மாதிரி எக்ஸசைஸாக கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்க்கணும், அதெல்லாம் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே பிரித்து பார்க்கணும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் பன்மொழி, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லறிதல், பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க சிலபஸ்லேயே. ஓகேவா, அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான், பட் அந்த எக்ஸசைஸ் எல்லாமே கொஞ்சம் மாறும். இப்போ பல பொருள் தரும் ஒரு சொல்னாக்கா எடுத்துக்கிட்டால் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம் அப்படின்ற மாதிரி, தாமரையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரே பொருளுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அரசன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் மன்னன், கோ அப்படின்னு சொல்லி அது மாதிரி நிறையா வார்த்தைகள் இருக்கும். அது வந்து அந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலையுமே பார்ப்பீங்க. அது இல்லாமல் அந்த பல பொருள் தரும் ஒரு சொற்கள் அப்படின்னு சொல்லி நிறையாவே இருக்குது. ஓகேவா, அது எல்லாத்தையுமே படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருந்தாத சொல்லை கண்டறிதல், இதுக்கு எல்லாமே எக்ஸசைஸ் உண்டு. இது வந்து கிராமர்ஸோடு சேர்ந்து அந்த வேற்றுமை, குற்றியலுகரம், குற்றியலுகரம் அதோடு சேர்ந்து வரும். அகர வரிசைப்படி எழுதல் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்கன்றனால கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதாவது அந்த ஆனாவனா அந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெழுத்தோட அந்த வரிசையை டேபிள் போட்டு படிச்சுக்கிட்டாலே அது எல்லாத்தையுமே தானாக எழுதிடலாம். ஓகேவா, அதற்கான எக்ஸசைஸ் எல்லாமே படிக்கணும். நிறையா எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே மேக்ஸிமம் அது இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இருபொருள் குறிக்கும் சொற்கள். அடுத்து அந்த பேச்சு வழக்கு. இந்த பேச்சு வழக்குக்கு நிறையா ஜாயிண்டடாக ஒரு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அந்த பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். இது வந்து பிழை திருத்தம் அப்படின்ற தனி டாப்பிக்லையுமே எடுத்துக்கலாம். அந்த பேச்சு வழக்கு சொற்களுக்கு மட்டும் இருக்கிற பிழை திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி அதுவுமே தனியாக இருக்குது. ஓகேவா, ஓல்டு புக்லேயும் இருக்குது. அதை எல்லாத்தையுமே பிரித்து பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே பிரித்து தான் மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும், அது வந்து அறிஞர் பொருள் மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கிறது. கோடிட்ட இடத்தை நிரப்புகன்றதும் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே அந்த பயிற்சி வினாக்களில் இருக்கும். அது இல்லாமல் அந்த கோடிட்ட இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படினாலும் கேட்கலாம். ஒரு லைன் கொடுத்து அதில் ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க, அதனால் அதை எப்படினாலும் கேட்கலாம். மருவு பெயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது இல்லாமல் நிறைய மருவு பெயர்கள். ஓகேவா, அந்த ஊர் பெயர்கள்லாம் எந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு படிக்கணும். புதுசாக நிறையா மாறின வார்த்தைகள் எல்லாமே. அடுத்து பிழை திருத்துக அப்படின்னு சொல்லி அந்த ஓர் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பிழையாக வர வார்த்தைகள் எல்லாத்தையுமே திருத்துற மாதிரி. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். அந்த பொறுத்துக்கு மாதிரி 3 டேபிளாகவும் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா கோடிட்ட மாதிரியும் கொடுத்துருக்கலாம். அதற்கான எக்ஸசைஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே சாம்பிள் தான். நீங்கள் அந்த இலக்கண முறைப்படி எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இதை எல்லாத்தையுமே எக்ஸசைஸாக போட்டு பார்க்கணும். அவங்க வந்து டாபிக் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சரியா, இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கனாக்கா இந்த டாபிக் எல்லாத்தையுமே பயிற்சி பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் அந்த இலக்கணத்தை படிச்சுட்டு இலக்கண முறையோடு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியும். அந்த 85 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா, இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த டாபிக் அந்த அழகு 3, 4, 5 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிரித்து கொடுக்குறேன். இதை பேஸ் பண்ணி புதுசாக மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்மளோட பேட்சில், ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியும் டெஸ்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிருக்கோம். இப்போ அந்த பேட்ச் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டையும் பார்த்துருவோம். சேனலில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எக்ஸாமுக்கான செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 12ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூ இயர்லேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான் பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். 11ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கிறோம். ஆஃபர் ப்ரைஸ் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும், அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க.
நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 750 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் மெட்டீரியல் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்குமே 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 37 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த புதிய சிலபஸ் படியும் அந்த டாபிக் ஓரியன்டாக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். மொத்தமாக 37 தேர்வுகள். அந்த ஷெட்யூல் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் டோட்டல் அந்த மேக்ஸ் ரீசனிங்கோட ஒரு 20+ டாபிக்ஸ் உண்டு. அதோட A to Z ப்ராப்ளம்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் ப்ராக்டிஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி 30,000 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக எல்லா டாபிக்குமான ஒன்லைனர் மேக் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப்மே கொடுத்துருவோம். புதிய பாடத்திட்டத்தின்படி இப்போ உதாரணமாக இந்த திருக்குறள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரியே ஒரு டாப்பிக்காக அவங்க ஒரு 7 அழகாக பிரிச்சுருக்காங்க. அதில் இருக்கிற ஒரு டாப்பிக்குமே பிரித்து புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பெஷல் மெட்டீரியலும் கொடுப்போம். இது இல்லாமல் INM, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அது இல்லாமல் பாலிட்டிக்கெலாம் நீங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் படித்தே ஆகணும். அதோட ஸ்பெஷல் மெட்டீரியல் எல்லாமே கொடுப்போம். எல்லாமே தமிழ்லேயே இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே. அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்குன்னு அப்படின்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக பிடிஎஃப் கொடுப்போம். புக்லேருந்தே கிராப் பண்ணி அதிலே ஆன்சர்ஸ் ஹைலைட் பண்ணி அந்த கோடிட்ட இடங்கள்லாம் நிரப்பி அதுவே ஒரு தனி பிடிஎஃபாக இருக்கும். எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் Group 4 Group 2க்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் தமிழ்லேயே இருக்கும். ஜூலை 2024 ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் மந்த்லி பிடிஎஃபாகவே ஸ்டார்டிங்கே கொடுத்துருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா டாபிக் ஓரியன்டாக, ஏன்னா டெஸ்ட்டில் கடைசியாக அந்த டாபிக் ஓரியன்டாக ஒரு டாபிக் ஸ்டேட் நியூஸ் தனியாக, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தனியாக, அது எல்லாமே பிரித்து தான் வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே தனியாகவே கொடுத்துருவோம். ஏன்னா தனியாக படிக்கிறப்ப தான் அதை வந்து மெமரி பண்ணிக்க முடியும். அதனால தான் டாபிக் ஓரியன்டாக பிரிச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே அந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். பேட்ச் வந்து டெலகிராம் குரூப் மூலிமா தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஜனவரி 12 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜனவரி 20 முதல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட அட்மின் நம்பர் 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு Group 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. எந்த டவுட்னாலும் பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் இந்த 8903302290 அட்மின் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் அந்த ஷெடியூல் எல்லாமே என்னென்ன எக்ஸாம் இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும், தமிழ், மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்து தான் இருக்கும். அந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சிலபஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி அதோட வேர் டு ஸ்டடியும் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.